ஐயா வணக்கங்கய்யா. உங்க காணொளி பார்த்தேன். கடைசி காணொளி பார்த்துன்னு தான் இருக்கிறேன் எல்லாம். கடைசி காணொளி பார்த்தேன். நல்ல மாற்றம் இருக்கு. உதட்டலாம் உதட்டுல, கழுத்துலாம். நாங்கங்கய்யா நம்ம அந்த ஹைட்ராபாட் போயிட்டு வந்த பிறகு மருந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அது எதுவும் பெருசா எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா தேங்காய் பால் சாப்பிட சொன்னீங்க. அது தேங்காய் வந்து அப்படியே சாப்பிட்டாலும், திரி சாப்பிட்டாலும், எது சாப்பிட்டாலும் கேஸ் ப்ராப்ளம் வருது. சரி அப்படியே சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் தேங்காய் பால் எடுத்து அ த கொத்தமல்லி சாறும் கலந்து சாப்பிட்டேன். அது கேஸ் ப்ராப்ளம் வரல ஆனா. அது சாப்பிட்டுனே இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஆவாரம் மழை ஸ்டார்ட் ஆச்சு. அது சாப்பிட்டா தலை பாரமா இருக்குது. ஒத்துக்க மாட்டுது. கோல்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஆவாரம் பூ பவுட்ரு வாங்கின்னு வந்து, அது காலையில சுடு தண்ணில போட்டு குடிச்சிருந்தேன். அது நல்லா வயித்தெல்லாம் சுத்தம் பண்ணிது. அ அவங்க மலம் கூட 2 வாட்டி வருது. 2வது வாட்டி போகும்போது அப்படியே ஃபுல்லா வயிச்சு தண்ணியா வந்தது. நல்லா இருந்தது. கொஞ்சம் மாற்றமும் தெரிஞ்சது உடம்புல. அதனால என்ன ரொம்ப குளிர்ச்சாம் எனக்கு தெரியாது. இந்த மழையிலும் சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் பனி வந்தது. அது என்ன ஆச்சுன்னா, அது அ அந்த குளிர்ச்சி காலைல சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு என் லைஃப்லயே அவ்வளோ பிரச்சனை நான் சந்ததில்ல. ஒரே சளி, இருமல், தும்மல், மூக்குல ஒழுகு. அப்படியே ஒரு 3, 4 வாரம் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்புறம் ஹோமியோபதி மருந்துலாம் சாப்பிட்டு அப்படியே கரெக்ட் பண்ணி, அப்புறம் துளசி ட்ராப்ஸ் ஒருத்தர் குடுத்தாங்க நண்பர். ஆ அந்த ட்ராப்ஸ் காலைல ஊத்தி ஊத்தி சாப்பிட்டு, அது அப்படியே போயிடுச்சு. இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை இனிமேல் தான் திருப்பியும் அந்த உணவு முறைலாம் மாத்தி சாப்பிடணும். உங்க அது பொதுவா வெயில்ல போனா முகம், கை, கால்லாம் அப்படியே கருத்து போயிடுது. ஒரே நாள்லயே அப்படியே தார் மாரி ஆயிடுது. 1. 2 நீங்க வெயில் வந்தா பாடி ஹீட் ஆயிடும்ன்னு சொல்றீங்க. அது ஆனா ஒண்ணு வெயில் வந்தா தான் எனக்கு இந்த நீர் ஆகாரம்லாம் சாப்பிட முடியுது. மழைக்காலம், பனியெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்க மாட்டுது. குளிர்ச்சி ஆயிடுது. தலை பாரம், தும்மல், இருமல், சளியா மாறிடுது. வெயில் காலத்துல எதுவும் பண்ண மாட்டேது. உங்களுக்கு அப்படி, எனக்கு இப்படி. வெயில் காலம் வந்தா தான் எனக்கு ஜூஸ் சாப்பிட்டாலும், எந்த நீர் ஆகாரம் சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆவாது. ஆனா எனக்கு பொதுவா தயிர், மோர் அது ஒத்துக்க மாட்டுது. ஆ அத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பாலு, மாமிசம் எல்லாம. அதனால இனிமேலு அ உணவு முறை மருந்துலாம் சாப்பிடணுன்ட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு மெயினான விஷயம் வரணும்னா, உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்திருக்குங்கய்யா. அந்த பழ ஜூஸ் சாப்பிட்டு தான் உங்களுக்கு அது மாரி ஆயிருங்களா? சப்போட்டா பழம் ஜூஸ்லாம் சாப்பிட்டு அது மாறிச்சுங்களா? அப்படின்ட்டு ஒரு எனக்கு அப்புறமாங்கய்யா அந்த கார்போகி மாத்திரை, எஸ்கேஎம் கார்போகி மாத்திரை. அது ரொம்ப வருஷமா நான் சாப்பிட்டுக்கிறேன். அது நடுவுல இடையில விட்டுட்டு ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டேன். அது ஹோமியோ மருந்து சாப்பிட்டேன்னா, அந்த கார்போகி சாப்பிட்டா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அத அவாய்ட் பண்ணிட்டு ஹோமியோ மருந்து சாப்பிட்டா அது எதுவும் ஒர்க் ஆகல. அப்புறம் திருப்பி அந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சேன். திருப்பி இப்ப சாப்பிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குதுயா. அப்போ துவர்ப்பு சுவை ஜூஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா ஆகுதுன்னு சொல்ல வரீங்களா? வெரி குட். அதுமாரி அந்த பஞ்சாப்லேருந்து மாத்திரை சொன்னீங்களேங்க, அது என்னங்க ஆச்சு? அது எதனா சாப்பிட்டு எதனா ரிசல்ட் வந்ததா? தகவல் குடுங்கய்யா. அடுத்த வாரம் ஆ மருந்து வாங்கறதுலாம் வாங்கிக்கிறேன். நன்றியா, நன்றியா, நன்றியா. வணக்கம் ஐயா. நல்லாவே ஞாபகம் இருக்குது. நான் தான் மறந்துட்டேன் உங்கள தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தொடர்பு கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா, லாஸ்ட் டைம் உங்க கூட தான் நம்ம போயிருந்தேன்னு நெனைக்கிறேன். இல்ல அதுக்கு முன்னாடி. 1 இயர் இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம போயி ரூம் எடுத்து தங்கிட்டு மறுபடியும் போய் டாக்டர்ஸ் பார்த்தோங்கள்ல. அ அவர் தான் நெனைக்கிறேன் எனக்கு. ஞாபகம் இருக்குது. நல்லாவே எனக்கு ரிசல்ட் வருதுப்பா. ஆனா அதான் நீங்க சொன்ன மாரி தான். ஓவரா உடம்பு குளிர்ச்சி ஆயிறக்கூடாது. ஓவரா ஹீட்டும் ஆயிறக்கூடாது. நடுநிலையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா இருக்கும். தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாரி உணவு முறைகளையும் மாத்தி கட்டமைச்சு, மருத்துவ முறைகளையும் கரெக்ட்டா எடுத்துக்கிட்டோங்கன்னா, ரிசல்ட் வரும்பா. இப்ப நாம அப்படித்தான். பிளட்ட பியூரிஃபை பண்றதுக்கு மட்டும் ஆயுர்வேதா கேப்சூல் எடுத்துட்டு இருக்கிறேன். அது ஸ்கின்னுக்கான சப்போர்ட் மெடிசின்ஸ் தான். ஓகேங்களா? அது சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு குடுக்கறது. ஏன்னா, எங்களுக்கு பாடி ஹீட் ஆவுனா மேலும் பிரச்சனை ஆயிரும். அதனால எங்களுக்கு பாடி ஹீட்ட ரெட்யூஸ் பண்ணி, அந்த பிளட்ட பியூரி பண்ணி, தோலுக்கு விட்டமின்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதா கேப்சூல் மட்டும் ஒண்ணே 1 மட்டும் தான். ஏன்னா, மாத்திரை அதிகமா நான் எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிளட்ட பியூரி பண்றதுக்கு வந்து நம்ம பூண்டு சாப்பிடலாம். ஆனா, அது நமக்கு அலர்ஜி பச்சை பூண்டு.
அதுதான் பிளட்டை நல்லா பியூரி பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாங்க மொத்தம், சரி மாற்றுக்காக நம்ம ஒன்று ஹைதராபாத் போனால் அங்கே பிளட்டை சுத்தம் பண்ணி தராங்க, கஷாயம் கொடுத்து நம்ம அங்கே தங்கி 30 நாளைக்கு. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதா கேப்சூல் மட்டும் நம்ம வந்து இரவு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டுக்குவோம்பா. மற்றபடி காலையில் உணவே மருந்து தான். அதில் பச்சிலை வைத்திய முறையாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று. ஏன்னா ஒன்றையே எடுத்துகிட்டு இருந்தால் அது அளவுக்கு மீறி போகும்போது அது அலர்ஜி தான் ஆகும். அதனால் என்னென்னா நம்ம உடம்புக்கு அனைத்து விதமான சத்துக்களும் தேவை. ஒன்றில் வீரியம் அதிகமாக இருக்கும், அடுத்ததில் வீரியம் கம்மியாக இருக்கும். இதில் உள்ள மிஸ்டேக்கை அந்த உணவு சரி பண்ணிடும். அதனால் ஒரு நாள் கசப்பு, ஒரு நாள் துவர்ப்பு, ஓகேங்களா? அதுமாரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கிறோங்க. மற்றபடி மனக்கவலை கொஞ்சம் இல்லை. இன்னொன்று வெய்ய காலம் இல்லாமல் இது வரைக்கும் குளிர்காலம் மழைக்காலம் இருந்ததுனால கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடுச்சு. இனி கொஞ்சம் ரிசல்ட்டுக்கு வராது, ஆனால் பரவாமல் தடுத்துக்குவேன். மறுபடியும் அடுத்த மழைக்காலம் குளிர்காலத்தில் இல்லாமல் பண்ணிடுவேன். என்னோடய பிரச்சனை அதுதான். எனக்கு வெய்ய காலம் வந்தால் எனக்கு ஆல்ரெடி பாடி ஹீட்டுங்கிறனால பரப்பி விட்ரும். இன்னொன்று ஓவர் கூலிங் நான் எடுக்க மாட்டேன், நல்லா தண்ணி மட்டும் குடிப்பேன். ஏன்னா ஓவர் கூலிங் எடுத்தால் இதுமாரி சைனஸ் பிரச்சனை வரும். ஏன்னா அப்பாவுக்கு வேறு ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்துச்சு. பரம்பரை ரீதியாக என் பாட்டிக்கு வெண்புலியும் இருந்துச்சு. எங்கள் பாட்டிக்கும் இதேமாரி தான் இழப்பு, எங்கள் அப்பாவுடைய சைடு. அதை தாண்டி எங்கள் அம்மாவுடைய சைடு எங்கள் தாத்தாவுக்கும் அதேமாரி தான். 2 சைடும் இழப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கும், தாத்தா எனக்கு பாட்டன், எங்கள் அம்மாவுடைய அப்பனுக்கும் இழப்பு. அந்த இழப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் சேஃப்டியாக தான் நான் இருந்துக்கணும். ஏன்னா இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சிக்கும், ஓகேங்களா? எங்கள் அண்ணாவுக்கு வந்து இதுமாரி சலதோஷம் பிரச்சனை இருக்குது, சைனஸ் பிரச்சனை. எங்கள் பெரியப்பாட்டு பையனுக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சுங்கிறனால நான் என்னுடைய பாடிக்கு தகுந்த மாரி, வெப்பத்துக்கு தகுந்த மாரி நான் உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் மாற்றி மாற்றி கட்டமைச்சிக்குவேன். ஒரே மாரி மெடிசின்ஸாக நான் போக மாட்டேன். இதை இன்னும் எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆடு மாடு குருவிகள் பறவைகள் பூச்சி இங்கிட்டேருந்து கற்றுக்கலாம். இயற்கையுடைய தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாரி அது வந்து முன்கூட்டியே வந்து வேலை பார்த்து உணவு சேகரித்து வச்சுக்கும். இந்த கோடை காலத்துக்கு வெயிலில் வந்து எதுவும் தீனி கிடைக்காது, வெயிலில் போய் நம்ம சேகரிக்க முடியாதுன்னு சொல்லி முன்கூட்டி சேகரித்து பண்ணி வச்சுக்கும். அதேமாரி தான் ஆடு மாடு பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் இதுமாரி அந்த இயற்கை சார்ந்த டைமில் காட்டு விலங்குகள்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா சதை போட்டு கொழுப்பு ஏற்றிக்கும். வெயில் காலம் வந்தோடனே தீனி கிடைக்காதுல்ல, தண்ணியும் கிடைக்காதுல்ல, இருக்கிறத எடுத்து உடம்புலேருந்து அந்த கொழுப்பை கரைச்சி அதை சத்தாக மாற்றி வாழ ஆரம்பிச்சிக்கும். அதேமாரி தான் அடிக்கிற மழையில் நினையும், அடிக்கிற வெயிலில் நினையும். இன்னொன்று மண்குழியில் எடுத்துக்கும். அதை தாண்டி அதுக்கு கவலைங்கிறது என்னன்னே இருக்காது. அதுக்கு வந்து சோத்து கவலை ஒன்று தான், சாப்பாடு தீனி கிடச்சா சரி, ஓகேங்களா? அது இல்லாமல் தட்பவெப்பத்துக்கு தகுந்த தன்னுடைய உடம்பை வந்து ஈஸியாக கட்டமைக்கும். இப்போ குளிர்காலம் போது விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா முடிகள் வந்து நல்லா அதிகமாக அடர்த்தியாக வளரும், வெய்ய காலத்தில் கொட்டிடும். அதேமாதிரி நீர்நிலைகள் நாடி மதிய நேரத்தில் போய் அங்கேயே படுத்து தூங்கிடும், இல்லை மரத்துக்கடியில் தூங்கிடும். இந்த வெயிலில் மட்டும் தீனி எடுக்க போகாது, ஓகேங்களா? அது காலை மாலை தான். அப்படி தான் அதோடைய வாழ்வியலை கட்டமைச்சிக்கும். இயற்கை அதேமாதிரி தான். ஒரு செடி கொடி மரங்கள் எதாக இருந்தாலும் காலை இழுவையில் மாலை இழுவையில் தளதளன்னு இருக்கும், மதிய வெயில் வாடிடும். அதுமாரி நம்மளுடைய தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாரி நம்ம குளிர் காலத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், ஏதாச்சும் ஆகாத ஹீட்டான உணவாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். வெய்ய காலத்தில் ஹீட்டான உணவுகள் தொற்றக்கூடாது. இன்னொன்று நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரே மாரி உணவுகளையே வந்து வருடம் முழுசும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இயற்கையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாரி உணவுகளை மாற்றி கட்டமைக்கும். வெய்ய காலம் வந்தால் கூலிங் சம்மந்தப்பட்ட நீர் சார்ந்த காய்கறி கீரைகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே குளிர்காலம் வரும்போது ஹீட் சார்ந்த உணவு முறைகளை அதிகப்படுத்தும், மூலிகைகள்லாம் அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம நோய்வாயும் மாறுபடும். அந்த நோய்வாய்க்கு தகுந்த மாரி இயற்கை மூலிகையை உருவாக்கும். அதை பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் வீட்டு வைத்திய முறைகளில், பாட்டி வைத்திய முறைகளில் இது ஒரு பச்சிலையை எடுத்து குணமாக்கிட்டாங்க. அதனாலேயே வந்து அந்த காலத்தில் வந்து நல்ல உணவுகள் அதிகம் சாப்பிட்டு மன அழுத்தம் இல்லாமல் உடல் நல்லா வந்து வேர்க்கிற வரைக்கும் உடலில் உள்ள அந்த சுகர் கரையிறதுக்காக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம உட்காந்த மினியே இருக்கிறதுனாலையும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுறதுனாலையும் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஹார்மோன் அப்படியே சேர்ந்துடுது, கெட்ட ஹார்மோன், ஓகேங்களா? கொழுப்பு நம்ம வேலை செஞ்சு கரைஞ்சா கொலஸ்ட்ரால் வராது, ஹார்ட் அட்டாக் வராது. அதேமாரி நல்லா விடிகாலம் அந்த காலத்தெல்லாம் இந்த பதநீர், அதை பதநீர்னா பனை நுங்கலேருந்து எடுக்கிறத குடிப்பாங்க. இல்லைன்னா இந்த புளிச்ச நீர் பழைய சோறு கஞ்சி குடிப்பாங்க. உங்களை நல்லா வேலை செஞ்சு செஞ்சு அதை செய்யும் போது காட்டு வேலையில் ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிடும். அப்போ வந்து என்ன தாகம் எடுக்கும், அதனால தண்ணி குடிப்பாங்க. நல்லா உழைச்சி தோல் நல்லா கல்லாட்டம் தட்டினமாக இருக்கும்.
அதனாலேயே வந்து எங்களுக்கு எந்த தோல் நோயும் வராம இருந்துச்சு. அது இல்லாம வாழ்க்கையில துவர்ப்பு கசப்ப எங்க எப்பயுமே ஒரு ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. புளியங்கொட்டைய வறுத்து, அத இடிச்சு தண்ணீல ஊற வச்சு சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. பனங்கிழங்கு துவர்ப்பு அத சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. என்னென்ன பழங்கள், ஈச்சக்காய் ஓகேங்களா, அத சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. அதேமாரி இந்த பாதாணிக்காய் வந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பாதாம் பருப்பு கூட சாப்பிடுறோங்க. ஆனா பாதாணிக்காயா, நாட்டு பாதாணிக்கா மேல துவர்ப்பா இருக்கும். அதுமாரி சாப்பிடுவாங்க. அதாவது வாழ்க்கையில கசப்பு, துவர்ப்பு எப்படியோ ஒண்ணு உள்ளுக்கு போகும். ஒரு வேள வயித்துல பூச்சி இருக்குது அப்படின்னாவே, பாவக்கா வச்சு அந்த காலத்துல எடுத்துக்குவாங்க. ஆனா வெண்புலி வந்த பின்னாடி பாவக்கா ஆகாது. வராதுக்கு முன்னாடி கசப்பு தோல கறுக்க வைக்கும். இன்னொன்னு வயித்துல உள்ள பூச்சிகள் சரி பண்ணும். அத தாண்டி விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய் அப்படின்னு சொல்லி உடம்பு சூட்டுக்கும், தோல் நிறத்துக்கு கருமைய உண்டாக்கறதுக்கும் பல அ வழிமுறைகள வந்து முன்னோர்கள் வந்து அவைங்கள அறிஞ்சும், அறியாமயே பயன்படுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு நாம எல்லாமே முட்டாள்தனமா மாத்தி, மாத்தி தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறோங்க. காலையில சாப்பிடக்கூடிய காய்கறி மற்றும் நான்வெஜ்ஜ நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்க. தூக்கம் கெடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் ஆகுது. அது நமக்கு தோல பாதிச்சிருது. இன்னொன்னு நோய்கள் சார்ந்து அத சொல்லுவாங்க. எனக்கு அத தெரியல. நோய் நாடி முதல் நாடி அது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி என்னான்னே தெரியாம கண்மூடி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம உடம்புல என்ன பிரச்சனை? எதனால இது உருவாக்கப்பட்டிருக்கு? எதனாலலாம் பரவும்னு கண்டறிஞ்சு, அதுக்கான உணவுகளோ, மருந்துகளோ எடுத்தா மட்டும் தான் குணமாகும். அத தாண்டி எதுக்கும் முதலுதவிங்கிறது ஒண்ணு அவசியம். அந்த முதலுதவி நம்ம உள்ளுக்கும், மேலுக்கும் நம்ம குடுக்கணும். அதாவது உடலும், மனசும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முதலுதவி குடுத்து, அதன் பிறகு அதோடைய பிரச்சனைய கண்டறிஞ்சு, அத சரி பண்ணி, அதன் பிறகு இந்த வெண்புலிக்கான ஒரு ரிசல்ட்ட பார்க்கணும். அப்படிதான் நான் வந்து என்ன வந்து க்யூர் பண்ணிட்டு இருக்கிறேன். பல நண்பர்களுக்கும் நாமளும் அப்படிதான் கைட் பண்றேங்க. மருத்துவத் துறையிலயும் இதுதான் வந்து கரெக்ட்டான ஒரு வழிமுறை. ஓகேங்களா? எவ்வளோ காசு கொண்டு போய் எங்கெங்க ஓடுனாலும் குணமாகாது. நம்ம தெளிவா புரிஞ்சுகிட்டு, நமக்கான ட்ரீட்மெண்ட்டு நாமளே உருவாக்கிக்கிட்டு, நம்ம தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா செயல்பட்டாங்கன்னா, வெற்றி காணலாங்க ஐயா. அதனால நீங்க மனம் தளர வேண்டாம். ஓவர் கூலிங் எடுக்க வேண்டாம். உங்க உடலுக்கு தகுந்த மாரி, அதாவது நாங்களே சிறு பிள்ளைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டு வீக் ஆயிறாதீங்க. அப்படிங்கிறதுக்காக அவைங்க போக்குல போய் ஃபர்ஸ்ட்டு நல்லத கத்துக் குடுத்து, அதன் பிறகு தீமைகள குறைச்சுக்கிட்டே வந்து விட வைப்பேங்க. அதேமாரி ஒரு சில நோய்வாய்ப்பட்ட நண்பர்களுக்கு, அந்த நோய்வாய்க்கு தகுந்த மாரி உணவு முறைகள மாத்தி கட்டமைச்சுக்குவோங்க. ஏன்னா நல்லதுன்னு சொல்லி எடுத்தோங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு வந்து அது வழிவகுத்து விட்டுரும். இன்னும் அதிகமாக்கி விட்டுரும். அதனால நம்ம வந்து எந்த உணவு விடணும், எந்த உணவு வந்து எடுக்கணும், எந்த உணவு அளவா எடுத்துக்கணும், ஆ எது மாரி மருத்துவம் யார் யார் எடுத்துக்கணும், எந்த மருத்துவத்தினால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வருது, அதுலேருந்து எப்படி சீக்கிரம் முதல்ல அந்த நார்மல் பிரச்சனைய சரி பண்ணணும், அப்படிங்கிறது எல்லாமே கைட் பண்ணிருவோங்க. நல்லாவே இன்னைக்கு எவ்வளோ பேத்துக்கு க்யூர் பண்ணிட்டு வர்றேங்க. இதுல பொறுமை அவசியம். ஏன்னா, நமக்கான தட்ப வெப்பத்துக்கு தகுந்த மாரி தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். வெய்ய காலம் வந்தா பெரிய அளவுக்கு ரிசல்ட் பார்க்க முடியாது. மழை காலத்துல நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். தேவையான உணவுகள் ஆகாததா இருந்தா கூட நம்ம அந்த டைம் சாப்பிட்டுக்கலாம். இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து கூலிங் வந்து ஏத்துக்குது அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே வெய்ய காலம் வந்தா தான் எங்களுக்கு உசிரே வரும். எங்க அப்பாவும் அப்படித்தான். மழைக்காலம், குளிர்காலத்துல அப்படியே மூச்சு விட முடியாம தவிச்சுக்குவாரு. 2, 3 டைம் ரொம்ப பல்ஸ் குறைஞ்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் தான் நாங்க காப்பாத்துனோங்க. அவருக்கு வெய்ய காலம் வரும்போது தான் அவரு சுதந்திரமா எங்கனாவும் கடைக்கு போவாரு, வருவாரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு. மத்த நாள்ல நடக்க கூட முடியாது. மூச்சு அப்படி வாங்குவாரு. அதுதாங்கய்யா. அதனால பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்துக்கங்க. ஏன்னா டவுட்ன்னா இது மாரி குரல் பதிவு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.